சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டீம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்முடைய வாழ்விலே நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தாமே தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டோடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. ஆகவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்பதன் பிரகாரமாக இதோ உம்முடைய சமூகத்திலே பல்வேறு மனநிலைகளோடு வந்து அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு தேவையான மன்னா என்ன என்பது உமக்கு மட்டுமே தெரியும் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர்தாமே போஷித்து அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்பும்படியாய் உம்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை உங்களிடத்திலிருந்து தான் வரணும் ஆண்டவரே. ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், ஆலோசனையின் வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து மட்டும்தான் எங்களுக்கு வர வேண்டும். ஆகவே நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம், 8-9. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது பாளையத்திற்கு புறம்பே இருந்த அந்த குஷ்டரோகிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்கு தெரியும், ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டால் அவர்கள் ஜனங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடாது. பாளையத்திற்கு புறம்பே அவர்கள் தள்ளி போய்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கின்ற இடத்துல அவர்கள் இருப்பது தெரியாமல் யாராவது வந்துவிட்டால் இவர்கள்தான் சப்தமிட வேண்டும். இது தீட்டு தீட்டு என்று சொல்லி சப்தமிட வேண்டும். அப்படி சப்தமிட்டால் உடனே அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகன்று போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த காலத்திலே குஷ்டரோகிகள் நடத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனம். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் எந்த நாள்னு சொல்கிறாங்க? நற்செய்தி அறிவிக்கும் நாள். எப்படிப்பா ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு நாள் நல்ல செய்தியை கொடுக்குற நாளாக இருக்க முடியும்? அவன் அந்த வியாதியிலேயே கடந்து அதிலேயே சில சமயம் பட்டினியும் பசியுமாய் கிடந்து நோய்வாய்ப்பட்டு அப்படியே மடிந்து போய் விடுவான். அவன் மடிந்தது கூட வீட்டாருக்கு தெரியாமல் இருக்கும். யாருக்குமே அதை பற்றி அக்கறைப்பட மாட்டார்கள். அவனை ஒரு அருவருக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு அவர் சொல்கிற அந்த குஷ்டரோகி சொல்கிறாங்க, இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நற்செய்தி என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு கட்டுக்குள் இருப்பவர்கள் அந்த கட்டிலிருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு நாள். ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருப்பவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருகின்ற நாள்.
எது நடக்காது என்று சொல்லி நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தார்களோ அதிலிருந்து ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாய் ஒலித்து வெளியே வருகின்ற ஒரு நாள், அதுதான் நற்செய்தியாக இருக்கின்றது. எதிர்பாராத ஒரு நல்ல காரியம் நடந்தால் அது நமக்கு நற்செய்தி. ஆக இந்த குஷ்டரோகிகளுக்கு என்ன நற்செய்தி நடந்தது? அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். எப்படி அவர்களுக்கு நடந்தது, அதை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு முன் உதாரணமாக கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கின்றார். ஏற்கனவே சொன்னது போல இந்த குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமானதாக இருக்கும். ஒரு குஷ்டரோகம் என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் ஊருக்கு வெளியே பாளையத்திற்கு புறம்பே அவர்கள் அனுப்பப்பட்டு விடுவார்கள். அதே போல் அவர்களுக்கு ஏதாவது சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே வைத்து விட்டு சென்று விடுவார்கள். அவங்க எப்போ வருவாங்க, எப்படி வைப்பாங்க இவங்களுக்கு தெரியாது. இவர்கள் போய் பார்க்க வேண்டும், இருந்தால் சாப்பிடுவார்கள். ஒருவேளை ஒரு வீட்டிலிருந்து சாப்பாடு வந்திருக்கும், அதை மற்றொருவர் போய் பார்க்கும்பொழுது தனக்குரியதோ என்று அவர் சாப்பிட்டு விட்டு போய்விடுவார். ஆக பட்டினியும் பசியுமாய் தான் இருக்க வேண்டும். உடல் நிலை பாதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். அவருடைய உறுப்புகள் எல்லாம் நாளுக்கு நாள் அப்படியே புண்கள் அதிகமாகி அதில் புழுக்கள் கூட வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். எத்தனை பரிதாபம்! அந்த ஆர்கன்ஸ், அந்த விரல்கள் எல்லாம் அப்படியே சுருங்கி போய்விடும். எனவே உறுப்பு குறைவுபட்டவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அவர்களை ஆதரிப்பார் இல்லை, நல்ல காரியத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொள்வார் இல்லை, எந்த காரியத்திற்கும் அவர்கள் செல்ல முடியாது. இப்படிப்பட்டதான ஒரு கொடிய சூழ்நிலை. அப்படியாகத்தான் இந்த குஷ்டரோகிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலும் அவங்க ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கின்ற நாள் என்று ஒன்றை சொன்னார்களே, அதுக்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன? புறக்கணிக்கப்பட்டவர்களால் எப்படி அதை சொல்ல முடிந்தது? ஒன்றுமே இல்லை என்று நம்பிக்கை இழந்த வாழ்க்கையில் இருப்பவர்களால் எப்படி இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்ல முடிந்தது? அதைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் சொல்வது என்ன தெரியுமா? எங்கே நாங்கள் முன்னேற போகிறோம்? எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டோம், எத்தனையோ முயற்சிகளை எடுத்துட்டோம், ஒன்றும் கைக்கூடி வரவில்லை. ஒரு சிலர் சொல்கின்ற காரியம், யாரோ எங்களுக்கு எதையோ செய்து விட்டார்கள், ஆகவே தான் எங்கள் குடும்பத்தில் எதை தொட்டாலும் துளங்கிறதில்லை, சமாதானம் இல்லை. விசுவாசிகளும் சொல்கின்றவர்கள் உண்டு. என்னாகமம் 23:23 சொல்கிறது, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஆண்டவரை அறிந்தவனும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்பவர்களும், ஆண்டவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்பவர்களும் இதை நன்றாக மனதிலே ஆழத்திலே புதைத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை என்னாகும் 23:23 மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பக்தியுள்ள குடும்பமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனை வரும்பொழுது அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற காரியமெல்லாம் நடக்காமல் இருக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வேணும். இதோ அந்த நாளில் அந்த ஒரு பெண் இப்படியாக குடும்பத்தை சபிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே, அதுதான் இப்படி நடந்துகிட்ருக்கோ, அதுதான் என் பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகாமல் இருக்கோ, அதுதான் எங்கள் வீட்டில் வாரிசு இல்லாமல் இருக்கோ, அதுதான் என் தொழில் துளங்காமல் இருக்கின்றதோ. இப்படியாக அவிசுவாசத்தால் கட்டப்பட்ட நிலைமையிலே அநேகர் இருக்கின்றோம். எனவே தான் நமக்கு என்ன இல்லை, மனசமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதிலிருந்து நீ வெளியே வா. இங்கே இந்த குஷ்டரோகிகள் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தார்கள் தெரியுமா? அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. இப்போ என்ன ஆச்சு? பாளையத்துக்கு புறம்பா அனுப்பப்பட்டுட்டாங்க. உள்ளே இருந்து ஜனங்க இவங்களுக்கு சாப்பாடும் கொண்டு வர முடியல. ஏன்னா சீரியர்கள் சமாரியாவை சுற்றிலும் முற்றுகை போட்டு நெருக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே என்ன செய்ய முடியாது, இவங்களால் வெளியே வரவும் முடியாது, போகவும் முடியாது. ஆகவே இவர்கள் மிகவும் 2 பக்கமும் நெருக்கப்பட்டவர்களாய், நிர்கதி உடையவர்களாய் காத்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் அவர் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி முற்றுகை போட்டு இத்தனை வருஷமாக இருக்குது. இப்போ அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நாமும் இப்படியே இருப்போம் என்றால் நமக்கு ஒரு விமோச்சனம் இல்லை. இதிலேயே நம்ம மாண்டு போக வேண்டியது தான்.
அதனால் நம்ம ஒன்று செய்வோம் என்று சொல்லி அதிலிருந்து அவர்கள் இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த காரியம் நடக்காது என்று சொல்லி இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே, அதை விட்டு நீ வெளியே வா. இருட்டோடே எழுந்துரு, நேரப்பட அதிலிருந்து எழுந்துரு. மனசோர்வுக்கு உள்ளாகி இருக்கின்ற சகோதரனே சகோதரியே, சுய பரிதாபத்தில் இருக்கின்ற சகோதரனே சகோதரி. இன்றைக்கி நிறைய பேருக்கு சுய பரிதாபம். என்னை நேசிப்பவங்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறவங்க யாரும் இல்லை, என்னை கேள்வி கேட்பார் யாரும் இல்லை, நான் எப்படி கடந்தாலும் வந்து நல்லா இருக்கேனா இல்லையா என்று விசாரிப்பவர் யாரும். இதெல்லாம் சுய பரிதாபம். இந்த கட்டுகளால் கட்டப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு அநேகர் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் எல்லோருக்கும் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நல்ல காரியத்தை செய்தேன், ஆனால் எனக்கு செய்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னுடைய பலவீனத்தின் மத்தியில் நான் இருக்கேன், எனக்கு பலப்படுத்துவதற்கோ என்னை விசாரிப்பதற்கோ ஒருவருமே. இப்படிப்பட்டதான சுய பரிதாபம். இந்த தொழிலை தொடங்கினே நஷ்டம், அந்த தொழிலை தொடங்கினே நஷ்டம், நான் தொட்டது ஒன்றும் தொடங்க மாட்டேங்குது. இப்படியாக சுய பரிதாபம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார், அந்த சுய பரிதாபத்திலிருந்து நீ வெளியே வா. உன்னுடைய அவன் நம்பிக்கையிலிருந்து நீ வெளியே வா. உன்னுடைய வீணான எதிர்காலத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, தொழிலை குறித்த, வேறு எந்த காரியத்தை குறித்த அந்த பயத்தின் கட்டிலிருந்து நீ முதலாவது வெளியே வா. சந்தேகத்திலிருந்து வெளியே வா. என்ன சந்தேகம்? என் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்ற அந்த சந்தேகத்திலிருந்து வெளியே வா. என் தேவன் என்னை நேசிக்கிறவர், அவர் அன்புள்ளவர். இந்த அன்பில், அவருடைய அன்பின் மீது, இரக்கத்தின் மீது, கிருபையின் மீது உள்ள சந்தேகத்திலிருந்து, அந்த கட்டிலிருந்து நீ வெளியே வா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள்? அந்த பாளையத்தின் புறம்பே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தவர்கள் இப்போது அங்கிருந்து இருட்டோடே எழுந்திருந்து முதல்ல செஞ்சது, இருக்கிற இடத்த விட்டு எழுந்து வா. நீ இருக்கின்ற பயத்தை விட்டு வெளியே வா. அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா. மன சோர்வை விட்டு வெளியே வா. முதல்ல நீ வெளியே வந்தாதான் காரியம் நடக்கும். உள்ளவே இருந்து கொண்டிருந்தோம் என்றால் ஒன்றும் நடக்காது. அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். எனவே ஆண்டவர் சொல்கிறார், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா போதும் பிரியமானவர்களே. கர்த்தர் ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். திரளான ஜனங்க இருந்தாங்க. எல்லாரையும் பசியோடு அனுப்ப மனசு இல்லை. அவங்களுக்கு ஏதாவது போஜனம் கொடுக்கணும். ஆண்டவர் அப்படி எல்லாரையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைப்பவர் தான் நம்முடைய ஆண்டவர். இப்போ இந்த செய்திக்கு முன்பதாக உட்கார்ந்து, டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்த தான் விரும்புகிறார், உங்களை போஷிக்கத்தான் விரும்புகிறார். ஆனால் ஒன்று செய்யணும், நீங்கள் எழுந்து வரணும். அவர் எல்லாரையும் போஷிக்க வல்லவர். ஆனால் கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ சொல்லுங்க, 5 அப்பத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அதை கொண்டு வாங்கன்றாரு. அந்த 5 அப்பத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே தான் அதை அவர் ஆசீர்வதித்து, ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்பட்டார்கள். மிகுதியாக 12 கூடைகள் நிறைய அதை எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? அதற்கு அடிப்படை என்ன? இருந்ததை அந்த 5 அப்பத்தை கொண்டு வந்து தேவன்கிட்ட கொடுத்தாங்க. அதை தான் நீங்கள் செய்யணும். இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த அவநம்பிக்கையை, அந்த பயத்தை, அந்த திகிலை ஆண்டவரை உங்கள்கிட்டே கொடுக்குறேன், நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை முற்றிலுமாய் உங்களை விட்டு அகற்றி அதிலிருந்து நன்மையான காரியங்களை தான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அதை தான் சொல்கிறாரு. அந்த குஷ்டரோகிகள் இருட்டோடே எழுந்து அவங்க சீரியருடைய இராணுவத்தை, என்ன பிரச்சனை வருதோ கவலைப்படாதீங்க, இருட்டோடே எழுந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து விட்டு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் தானே சொல்கிறாரு, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என்ன பிரச்சனை, எந்த மனிதனால் பிரச்சனை, எந்த சூழ்நிலையால் பிரச்சனை, கவலைப்படாதீங்க, எதிர்கொண்டு போங்க. இவங்க அப்படி தான் இருந்த இடத்துலேருந்து எழுந்திருந்து சீரிய இராணுவத்தை நோக்கி போனாங்க. அதே போல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அதை சந்திக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி வெற்றியை வாங்கி தர
வல்லவராக இருக்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் இவர்கள் சென்றார்கள். இவர்கள் சென்ற பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 5வது வசனம், சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆனால் நடந்த காரியம், அவர்கள் எதை கேட்டார்களாம்? குதிரைகளின் இறைச்சலையும் ரதங்களின் இறைச்சலையும் இராணுவத்தின் இறைச்சலையும் எல்லாவற்றையும் தேவன் கேட்க பண்ணினார். உண்மையில் அப்படி நடக்கல. ஆனால் தேவன் அப்படியெல்லாம் இந்த சீரியருக்கு விரோதமாக வர்ற மாதிரி அவர்களுக்கு, யாருக்கு? சீரியருக்கு ஒரு பயத்தையும் திகிலையும் உண்டு பண்ணி அவர்கள் அந்த இடத்திலிருந்து ஓடி போகும்படி வைத்து விட்டார். இதுதான் கர்த்தருடைய காரியம். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. இஸ்ரவேல் மக்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் நினச்சாருன்னா அதை பிரித்து நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கலாம். கடலை அப்படி தானே செங்கடலை 2ஆக பிரிந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்களை அதன் வழியாக நடக்க செய்தார். அதே போல் யோர்தானையும் செய்திருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? அந்த வாக்குத்தத்த பெட்டகத்தை பெட்டியை ஏந்தி கொண்டு போனவர்கள் முதலாவது அந்த ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரவாகித்து ஓடுகின்ற யோர்தான் நதியிலே கால் வைக்க வேண்டும். அந்த கால் வைத்த பொழுது அந்த யோர்தான் நதி 2ஆக பிரிந்தது. அந்த ஜலம் முழுவதும் ஒரு பக்கமாக குவியலாக நின்றது. பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். சில சமயத்தில் கர்த்தரே நமக்காக யாவற்றையும் செய்வார். சில சமயங்களில் நம்மை சில காரியங்களை செய்யும்படி அவர் ஏவும் பொழுது நாம் அதை செய்ய வேண்டும். இந்த குஷ்டரோகிகள் இருட்டோடு எழுந்து போனார்கள். அதற்காக கர்த்தர் என்ன செய்து விட்டார்? இவர்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி அந்த சீரிய இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு ஓடும்படியாக அவர் செய்து விட்டார். கர்த்தர் செய்து விட்டார். அப்போ அங்கே பாளையம் முழுவதிலும் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க. அங்கே தான் பார்க்கின்றோம். அப்படியாக அவர்கள் எல்லாம் போன பிறகு குஷ்டரோகிகளுக்கு ஒரு பயம்தான். முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம இங்கே இருந்தாலும் பட்டினியில் சாவோம், ஊருக்குள்ளரையே போக முடியாது, ஆல்ரெடி அங்கேயும் பஞ்சம் பட்டினி, அங்கே போனாலும் நம்ம கொன்று போடுவார்கள், சீரிய இராணுவத்தினிடம் போனாலும் அங்கேயும் சாக தான் போகிறோம், ஆனாலும் எது நல்லது? சீரிய இராணுவத்திடம் போவோம், என்ன நடக்குது அங்கே கொண்டு போட்டாங்கன்னா நம்ம செத்துட்டு போகிறோம் என்று சொல்லி போனார்கள். அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான இடைஞ்சல், அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது, எங்களுக்கும் பலன் இல்லை என்று வரும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை பெற்று நாம் சென்றோம் என்றால் அவர்கள் இருட்டோடு எழுந்து அந்த பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு தைரியம் வேண்டும். நமக்கு அந்த மனசில் ஒரு எப்பொழுது அந்த தைரியம், வரட்டு தைரியம் இல்லை, அந்த பொல்லாத தைரியம் இல்லை. ஐயோ என்னால் சாதித்து விடியும், நான் செய்து விடுவேன், நான் காரியத்தை சாதித்து விடுவேன், அது அல்ல. அந்த பெருமையான குணம் அல்ல. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்து, கர்த்தாவே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும், என்னை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி செல்லும் பொழுது நீங்கள் எங்களுக்கு முன்பதாக செல்லுங்கள். கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறவர், கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்படி என்று சொல்லிவிட்டு நாம் செல்லும் பொழுது கர்த்தர் தடைகளை நீக்கி நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி, அதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டியது, நாம் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி அந்த அவிசுவாசத்திலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். அந்த உடைந்து போன உள்ளத்தை உருவாக்க என் தேவனால் கூடும் என்று சொல்லி அதிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி வர வேண்டும். அப்படியாக வரும் பொழுது அங்கே அவர் நமக்காக யுத்தம் பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிட்டாங்க, எல்லாவற்றையும் போட்டு விட்டு ஓடிட்டார்கள். அப்பொழுது தான் இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்கிறாங்க? முதல்ல ஒரு கூடாரத்துக்குள்ளார பிரவேசிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தான் முதல்ல முக்கியம். எல்லாத்தையும் புசித்து குடித்த பொருட்கள்லாம் சேகரிக்கிறாங்க. அடுத்து 2வது கூடாரத்துக்கு போகிறார்கள். அங்கே போகும்பொழுதும் அதே போல் புசித்து குடித்து அங்கே உள்ள பொருட்களெல்லாம் சேகரிக்கிறாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம், நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியுமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். பாருங்க,
நாம் செய்கிறது நியாயமில்லை. எது நியாயமில்லை? எனக்கு கிடச்சிருச்சேன்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தான் சொல்லி எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தேவைக்காக, எல்லாவற்றுக்காகவும் இதிலேயே நாம் இருப்போம் என்று சொன்னால் அது நியாயம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு முதல்ல அவ்வளோ பசி, அவ்வளோ தேவை. உடனே அதை பார்த்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க புசித்தாங்க, குடித்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க அடுத்த கூடாரத்துக்கு. ஆனால் அவர்களுக்குள் ஒரு உணர்வுள்ள இருதயம் நாம் செய்வது சரியல்ல, நாம் செய்வது சரியல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரியை, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நீயே அனுபவித்து கொண்டிருப்பது சரியல்ல. அதற்காக நீ மட்டும், உன் குடும்பம் மட்டும், உன் தேவைகள் மட்டும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிக்க காரணமே நீ பெரிய மல்டி மில்லியனராக ஆகணும், மாடிக்கு மேலே மாடி கட்டணும், நிறையா பொருட்களில் சேர்க்கணும், ஆடம்பரமாக வாழணும், சொகுசுகாரில் போகணும், அதுக்காக இல்லை. அது அல்ல. உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன்னை ஒரு கருவியாக வைப்பதற்காகத்தான் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதில் எத்தனை பேர் நம்ம அதை உணர்ந்திருக்கின்றோம்? உன்னை ஒரு நல்ல பதவியில் உட்கார வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், உனக்கு அங்கே நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பதவி என்று சொன்னால், அதன் மூலமாக நீ உனக்கு வேணுங்கிறவங்களுக்கு செய்வதற்கோ அல்லது லஞ்சம் வாங்கி கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கோ அதற்காக அல்ல. அங்கே நீ இருந்து நீதியாய் நேர்மையாய் யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காகத்தான் கர்த்தர் அந்த இடத்திலே, அந்த போஸ்டிலே உன்னை உட்கார வைத்திருக்கிறார். வேறு எதுக்காகவும் அல்ல. ஆக இந்த குஷ்டரோகிகள் சொன்னது போல் நாமே புசித்து நாமே குடித்து இப்படி இருப்போம்னா அது சரியே கிடையாது, அது நியாயம் அல்ல. ஒருவேளை நீ நன்றாக படிக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம், நீ மட்டும் படித்து நீ மட்டும் மார்க் வாங்கி நீ மட்டும் பெரியவனாக வர வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உன்னுடைய நாலேஜை கொஞ்சம் படிக்காத பிள்ளைகள் அல்லது சரியாக புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகள், அவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடு, அவர்களுக்கு சொல்லிக் கொடு. அப்படி சொல்லி கொடுப்பதன் மூலமாக 5 அப்பம் எப்படி 5000 பெருகியதோ அதே போல் உன்னுடைய கல்வி அறிவு இன்னும் விருத்தியாகும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது. நானே ஏனென்றால் சில பிள்ளைகள் நான் படிக்கின்ற காலத்தில் சிலர் உண்டு, என்ன சிறுமா சார்கள், அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு அடுத்த ஆள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்ன புக்கை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு அடுத்த ஆள்கிட்ட ஏன்னா அவங்களும் அந்த புக்கை ரெஃபர் பண்ணி அவங்களும் படித்து அவங்களும் மார்க் வாங்கிட்டா என்று அப்படி இருக்கின்ற ஒரு சந்ததியாரும் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது கர்த்தருக்கு முன்பதாக நியாயம் அல்ல. யார் கொஞ்சம் கற்றாலும் கற்றுக்கொண்ட காரியத்தை அநேகருடன் பகிர்ந்து கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம், அவருடைய வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கர்த்தர் மாற்றி கொடுக்கின்றார். இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் தேவை என்று கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதிலே தாராள மனது உடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், சாதாரண வழக்கிலேயே ஒரு பழமொழி உண்டு, இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்று. வாரி இறைத்தும் தரித்திரனானவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் சேர்த்து வைத்தவனும் இல்லை. ஏன்னா ஆசீர்வாதம் அங்கேருந்து வரணும். ஆக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நாம் அனுபவிக்கின்ற நன்மைகள் மூலமாய் எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்கின்றோம், எத்தனை பேருக்கு நாம் நன்மையாக இருக்கின்றோம், எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். இதுதான் முக்கியம். இல்லை என்று சொன்னால் அந்த குஷ்டரோகி சொன்னார் அல்லவா, நாம்ளே புசித்து நாமே சாப்பிட்டு இப்படி இருப்பது கர்த்தருக்கு உகந்தது அல்ல, அது நியாயம் அல்ல. நம்ம போய் ராஜாவுக்கு தெரிவிப்போம். நாம் போய் அந்த காரியத்தை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தை நாம் அநேகருக்கு சொல்லுவோம். எதற்காக சாட்சி சொல்ல வைக்கின்றார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பெருமையானவர்களே அவர்களுடைய பெருமையை காட்டுவதற்காக அல்ல, அதன் மூலமாய் அநேகர் அந்த சாட்சியை கேட்டு கர்த்தர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவார்கள். ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை வளர்ப்பதற்காகத்தான் அந்த சாட்சிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆக நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் உங்களுக்கு உள்ளாரே வைத்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் அது நியாயம் அல்ல. எத்தனை சாட்சிகளை கேட்டிருக்கோம். இந்த மாதிரி இப்படிப்படி ஒரு கூட்டத்திற்கு வந்தேன், அங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, கர்த்தரிடத்தில் நான் வந்து வேண்டிக் கொண்டேன், இத்தனை மாதங்களும் ஒழுங்காக இதற்கு வந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொன்னால்
அதே நிலைமையில் நிறைய பேர் அங்கே வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். சரி, நாமும் தொடர்ந்து ஜெபத்தில் பங்கு பெறணும், நாமும் உபவாசம் இருக்கணும், நாமும் தொடர்ந்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார். அந்த பொண்ணு எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லாமல் இருந்தால் அது நியாயம் அல்ல, அது நியாயம் அல்ல. அப்படியாக இவர்கள் போய் அந்த ஆட்களிடம் சொன்ன காரணத்தினால் அரசனிடம் அந்த காப்பவனிடம் வந்து சொன்னார்கள். நடந்த காரியம் என்ன? அந்த கோட்டைக்குள் அடைக்கப்பட்டிருந்த எல்லா ஜனங்களும் வந்து எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாக கொண்டு போனார்கள். அதன் நிமித்தம் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. அந்த சீரியர்கள் இந்த சமாரியாவை சுற்றி முற்றுகை போட்ட காரணத்தினால் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் 2 ராஜாக்கள் 6:25, அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அது முற்றுகை போட்டார்கள். அப்போ அவ்வளோ காஸ்ட்லி ஒரு சின்ன பயிறு, கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசு. வேதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒரு வெள்ளிக்காசுன்னு சொல்கிறது ஒரு நாள் பூரா வேலை பார்த்தா கிடைக்கிற ஒரு சம்பளம், ஒரு வெள்ளிக்காசு. அப்போ இது 5 வெள்ளிக்காசு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? 5-4 சம்பளத்தில் ஒரு கார்படி பயிர் மட்டும் கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு கொடிய பஞ்சம். அப்படியாக இருந்தது. இப்பொழுது என்ன ஆனது? அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஒரு கார்படி பயிர் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. இப்போ இது வந்தோன்னே என்ன ஆச்சான்? 1 ரூபாய்க்கு 2 படி கிடைக்குது. அவ்வளவாக செழிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதம். எதனால்? இந்த குஷ்டரோகிகள் தாங்கள் பெற்ற நன்மையை ஊருக்குள் போய் சொன்ன காரணத்தினால் எல்லோரும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்குறார். என்னெல்லாம் நன்மை பெற்றுக்கொண்டோம், என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம், அதையெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு சொன்னோமா? நமக்கு கிடைத்த மேன்மை எல்லாம் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? நம்மளுடைய கெட்டிக்காரத்தனத்தில், நம்முடைய கடின உழைப்பில். உண்மை, கடின உழைப்பு வேண்டும், நமக்கு கெட்டிக்காரத்தனமும் வேண்டும். ஆனால் அதனால் சாதிக்க போவது ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கணும், கர்த்தருடைய கிருபை அங்கே இருக்கணும். உங்களை மாதிரியே எத்தனையோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் முன்னேறலையே. நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள், காரணம் கர்த்தருடைய கிருபை. உங்களை என்னுடைய படிப்பு, நான் நல்லா படித்து இவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கேன் அதனால் இவ்வளோ பெரிய இல்லை. உங்களை விட படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சரியான வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கு அது கிடைத்தது என்றால் நீங்கள் படித்த படிப்பினால் அல்ல, அதற்கு மேலே கர்த்தருடைய கிருபை. ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கிருபையை நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எவ்வளவு கொடிய பஞ்சமாக இருந்தாலும் அதை பெரிய செழிப்பாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றவல்ல என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இருக்கின்ற இடத்திலே ஆண்டவர் இப்போ சொல்கிற காரியம், நீ இருக்கிற இடத்துல ஒரு இருளுக்குள்ளேயே இருந்து கொண்டு, மனமடிவாக இருந்து கொண்டு, சுய பரிதாபத்தோடு இருந்து கொண்டு, எனக்கு யார் என்ன என்று சொல்லி இப்படியாக அங்கலாய்த்து கொண்டு இருக்கின்றாயே, அந்த இடத்தை விட்டு முதலாவது எழுந்துரு. அந்த இடத்த விட்டு எழுந்துரு. என்னை யாரும் கவனிக்கலை, நான் சொன்னால் என் சொல்லுக்கு மதிப்பே இல்லை. அந்த சுய பரிதாபத்தை விட்டு முதலாவது எழுந்துரு. எழுந்து நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை நோக்கிப்பார், ஆண்டவரை நோக்கிப்பார். ஆண்டவர் என்ன சொல்கின்றாரோ அதன்படி நட. அப்படியாக நீ அதை விட்டு முதல்ல எழுந்துனாலே கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை எங்கெங்கே கொண்டு போகணுமோ, எதை சரி செய்யணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சிருவார். குஷ்டரோகிகள் எழுந்தாங்க, போனாங்க, எழுந்து தான் போனாங்களே வழியே அவங்க ஒன்றும் செய்யலை. ஆனால் கர்த்தர் சீரியர் படைக்கு மத்தியில் ஏதோ ரதங்கள் வர்ற மாதிரியும், சேனைகள் வர்ற மாதிரியும், குதிரைகள் ஓடுற மாதிரியும் சத்தத்தை அவர் தான் கிளப்பி விட்டார். அதே மாதிரி உனக்கு விரோதமாக வர்றவங்களுக்கு மத்தியில் உன்னை குறித்த ஒரு பயத்தை கர்த்தரை கிளப்பி விடுவார். நீ போய் எதையும் செய்ய வேணும்னு அவசியம் இல்லை.
உனக்கு விரோதமாக வழக்கு போடுறாங்களா, உனக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறாங்களா, நீ ஆண்டவரை மட்டும் நோக்கிப்பார். எனக்கு யாருன்னு யோசிக்காத, எத்தனை நாளைக்கு இது ஓடும்னு யோசிக்காத, கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தர் அவர்களுக்குள்ளாகவே ஒரு பயத்தை கொடுத்து அவர்களாகவே விட்டு விலகி ஓடி போகும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். நீ பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது எல்லோருக்கும் அது ஆசீர்வாதமாக மாறுகின்றது. ஆக உன்னுடைய தரித்திர நிலையானது செழிப்பான நிலைமையாக மாறும். உடைக்கப்பட்ட உன்னை அவர் உருவாக்கி மேன்மைப்படுத்துவார். யாரெல்லாம் ஏளனமாக பேசினார்களோ, எதிர்த்து வந்தார்களோ, அவர்களெல்லாம் முன்பட்சம் வரும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்வார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு சொன்ன அந்த காரியங்களை மாத்திரம் நாம் நம்முடைய மனதிலே வைத்து பின்பற்றுவோம் என்றால் பெரிய காரியங்களை நம் மூலமாய் கர்த்தர் செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நேரத்திலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எத்தனை கட்டுகளுக்கு மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, தகப்பனே, உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, எங்களுக்கு யார் இருக்கிறார் என்ற ஒரு கவலை, வெளியே சொல்லவும் முடியவில்லை, இருதயத்தில் வைத்துக்கொள்ளவும் முடியவில்லை, இப்படியாய் தவித்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலிருந்து அந்த பிள்ளைகள் எழும்பி வரட்டும் ஐயா, எழும்பி வரட்டும். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே, அதே போல இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர்களை பார்த்து நீர் சொல்கிறீர், எழு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இனி நீ நோயாளி அல்ல, நீ இனி திமிர்வாதக்காரன் அல்ல, நீ இனி மரித்து போனவன் அல்ல. அந்த ஸ்ட்ரோக்கினால் அடைக்கப்பட்டு இருந்த அந்த மனிதனைப் போல 38 வருஷமாக இருந்தானே திமிர்வாதக்காரன், அவனைப் போல அல்ல. எல்லோரும் ஒரு நொடியில் அதே போல என் தேவனாகிய கர்த்தர் தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை தருவீராக. அவர்கள் இருக்கின்ற அந்த நிலைமையிலிருந்து அவர்கள் எழும்பட்டும், அந்த சுபாவத்திலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. நிம்மதியற்ற நிலைமையிலிருந்து எழும்பட்டும் கர்த்தாவே. இதோ எங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி உம்மை நோக்கி எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் ஆண்டவரே, உம்மை நோக்கி வரட்டும். அப்படியாக வரும்பொழுது எதிராளிகளோடு நீர் போராடி இவர்களுக்காக வெற்றி சிறக்க பண்ணுவீர் சுவாமி. பிள்ளைகள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் வழி வாசல்களை திறந்து கொடுப்பீர் ஆண்டவரே. அதன் மூலமாக இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வைப்பீர் சுவாமி. பிள்ளைகள் நம்பட்டும், அதை ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாய், இந்த குஷ்டரோகிகள் வாழ்க்கை மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்கள் சரியான வகையில் உணர்ந்து கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கி, இதோ இந்த நண்பர்கள் பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீர் தொடர்ந்து பேசும். மகனே, மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி பிள்ளைகளை பார்த்து கேட்கிறீர். பிள்ளைகள் தங்களை முற்றிலுமாய் உங்களிடத்தில் அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். மேலான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இவர்கள் மூலமாக இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எழுந்திரு, ஒளியை தரித்துக்கொள். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.